உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். தம்பி, யார் நீ? என்ன ஒரு ஸ்டாலின் ஐயா ஐயா நீ? அவர் ஐயான்னு கூட சொல்லிடுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, ஃபாதர் ஆஃப் நேஷன், ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு. கைண்ட்லி கால் ஃபாதர். ஃபாதர்னு கூப்பிடணுமா? அப்பான்னு கூப்பிடு. அப்பாண்ணா? ஓ, என்னங்க நினச்சிக்கிறீங்க? அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது, கம்னுருங்க. அப்பான்னு கூப்பிடணும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். தம்பி, அப்பான்னு கூப்பிடு. வராதுப்பா. தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின். நீங்கள் வற்புறுத்துற மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா எனக்கு விருப்பப்பட்டா நான் கூப்பிட்டுருப்பேன். அவர் அப்பாவா எப்படி நடந்துக்கினாரா? அவர் தமிழ்நாட்டில் அவர் அப்பா இல்லையா? நடந்துக்கினாரா? அவர் அப்பா மாரி நடந்துக்கினாரா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிடுச்சு. பெண்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. ஸ்டாலின் ஒரு அப்பா போல நடந்து அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாத்துருக்காரா? தம்பி, அப்புறம் எதுக்கு நான் அப்பான்னு கூப்பிடணும்? தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்பா என்னப்பா இது வற்புறுத்துறாங்க? அப்பான்னு கூப்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்கள அம்மானு கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது பார்க்குற மக்கள் எல்லாம் அம்மா சொல்லுங்கம்மா, எங்களுக்கு இந்த செயலை செஞ்சு கொடுக்குமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா என்பது இயற்கையாக வந்தது. நீங்கள் இங்கே வற்புறுத்துற மாதிரி இருக்குது. அப்பான்றது வற்புறுத்தி ஏன் பேச சொல்கிறீங்க? இதை வாரிக்கோ அப்பான்னு தான் நீ கூப்பிடணும். அப்பானும் கூட முடியாது, ஒன்றும் கூட முடியாது. போங்க அப்படி. அப்பாலாம் கிடையாதுங்க அவர். எதுக்குங்க நாங்கள் அவர் அப்பா எதுக்குங்க என்ன சொல்கிறீங்க? அவர் அப்பா போல நடந்துக்கிறாராங்க. முதல்ல ஏங்க மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது 10 வருஷமா ஒரு ஆட்சியில் முதலமைச்சர் தாங்க அவர். தமிழ்நாடு முதலமைச்சர் தான். மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது நம்ம மக்கள் நம்ம பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பக்கம் நின்னாருங்க. அவரு நின்றுக்காரா? அப்படி நின்று இருந்தா அப்பானு கூப்பிடலாம். இப்போ நீட்டு தேர்வு வந்த உடனே ரத்து பண்ணுவேன்னாரு. வந்தாரு. எத்தனை பெண் பிள்ளைகள் எல்லாம் பாதிப்புக்குள்ளானாங்க. மருத்துவ கனவு நிறைவேறாம போனிச்சு. அந்த இடத்துல ஸ்டாலின் அப்பாவா செயல்பட்டு இருக்காரா? அவர் அப்பாங்க. வற்புறுத்துறாங்க பாருங்க. அப்பான்னு வற்புறுத்துறாங்க பாருங்களா. அதாவது என்ன விஷயம்னாங்க, இப்ப பாருங்களா, ஈவேரா ராமசாமியை நம்ம பெரியார்னு தான் கூப்பிடுவோம். அதே போல் தற்போது ஸ்டாலின் அப்படின்றோம். ஐயா ஸ்டாலின் என்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். நான் பேசிடுறேன் இருங்க. ஐயா ஸ்டாலின் நம்ம பேசுகிறோம். அதாவது ஸ்டாலின் என்ற பெயரை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்படி ஈவேரா ராமசாமியை நம்ம பெரியார்னு சொல்கிறோம், அதே போல் ஸ்டாலினை நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்க. வற்புறுத்துருது. காமராசர்ன்றோம். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்கிறோம். இமானுவேல் சேகரனார்னு சொல்கிறோம். அயோத்திதாசர் பண்டிதர்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க பாருங்க, ஈவேரா ராமசாமியை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, பெரியார்னு சொல்லுங்க. அதே போல ஸ்டாலின் பேரை சொல்லாதீங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இது என்ன? இது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன வற்புறுத்தி இந்த பேர் உங்களுக்கு தேவை? பட்டம் தேவையா உங்களுக்கு? ஒரு பட்டத்தை வந்து இயற்கையா கொடுக்கணும் மக்கள். அப்படிதானே? ஏற்கனவே தளபதி பட்டத்தை மக்கள் இயற்கையா கொடுக்கல, செயற்கையா எடுத்துக்கிட்டாங்க. தளபதின்னு சொல்லிட்டு தளபதி ஸ்டாலின்னு பேசினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்லு. எந்த ஊரில் எந்த இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை அப்பான்னு கூப்பிட்டாங்க? திமுக கட்சிக்காரங்களை தாண்டி. தம்பி, அக்கௌண்ட்ல 200 ரூபா போறேன்றதுக்காகலாம் அப்பான்னு கூப்பிட முடியுமாடாடி? அந்த அப்பா என்ற சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்குடா. 200 ரூபா அக்கௌண்ட்ல போடுறாங்களா, அதனால அப்பான்னு கூப்பிடணுமா? அப்ப அப்பான்னு கூப்பிடுறவங்க எல்லாம் அக்கௌண்ட்ல 200 ரூபா வாங்கிட்டாங்களா? தெரியல, எனக்கு வந்துச்சு. என்ன இது ஒன்றும் புரியலங்க. இப்படியா பேர் எடுக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர்? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு இன்னைக்கு விழுந்து போறதுக்கு காரணமா இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு முதலமைச்சர் என்றோம், ஐயான்றோம். நம்ம மரியாதை இல்லாம பேசினா நீங்க கேட்கலாம், மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொல்லிட்டு அப்பான்னு கூப்பிட்டு வற்புறுத்து தப்பு தானேங்க. அந்த வற்புறுத்தல தான் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் பேசிட்டா. ஊப்பி அப்பாவும் 200 ரூபா வாங்கிட்டியா நீ? தம்பி, நீ பேசுறத பார்த்தா 200 ரூபா தாண்டி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் பேசுறது வந்து வெறும் 200 ரூபாய்க்கு பேசல, கிட்டத்தட்ட பல லட்சத்தை வாங்கியிருக்க போல நீ. அப்பா கண்ணாடியெல்லாம் பார்த்தா அப்பா ஸ்டாலினா? ஏதோ அந்த இந்த படத்துல இங்க பிரபுதேவா ஒரு பாட்டு கூட போட, எப்பா எப்பா ஐயப்பா கண்ணுல காசை காட்டப்பா, ஏழ தலை எழுத்த மாத்தப்பா. அதுல ஒரு இந்த பாட்டுல ஒரு வரியும், ஓம் பணம் பணம் என் பணம் பணம் ஓம் பணம் என் பணம். திராவிட மாடல். அப்படிதான் மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இவங்கள நாம இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடணுமா? அப்பான்னு கூப்பிடுறது போல நடந்துக்குன்னா நம்ம அப்பான்னு சொல்லலாம். அப்படி நடந்துக்கலையே. கால் அப்பா பரந்தூர்ல விமான நிலையம் வேணான்னு மக்கள் போராடுறாங்க. நீங்க மக்கள் பக்கம் நிக்கிறீங்களா? எங்க அப்பா நிப்பாருங்க. நீங்க சொல்லுங்க, மக்கள் யார் எந்த அப்பா நிப்பாரு? உங்க அப்பா நிப்பாரு. நீங்க சொல்ற ஸ்டாலின் நிப்பாரா? புரியல தம்பி. அக்கௌண்ட்ல 200 ரூபா போடுறேன், அதை பாருங்க.
பாருங்க ஃபாதர் கெட் 200. இப்படி 200 பணத்தை கொடுத்துட்டு அப்பானு கூப்பிட்டு சித்தப்பான்னு கூப்பிடு பெரியப்பான்னு கூப்பிடுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த திராவிட மாடலில் வருதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த திராவிட மாடலில் வருதுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு, என்ன பொழப்புனே தெரியல. இப்படி தான் வந்துட்டான், அதுக்குள்ளே வந்துட்டான். ஃபாதர் கெட் 200 rupees. 2 times more கெட் 200 extra. 200 வாங்கிட்டு பேச்சை பார்த்தேன் இவனுங்களுக்கு. ஆனால் பாவீங்களா டே, அந்த 200 வாங்கிட்டு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா? குறிப்பாக ஐயா ஸ்டாலின் எங்கே போனாலும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு திமுக கட்சி சார்ந்தவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்ன பொழப்புன்னு தெரியலங்க, இப்படியெல்லாம் பண்ணி. இது ஐயா போன முறை 200 தரலங்க ஐயா. நீதான் எல்லாரும் அப்பான்னு பேசுகிறேன். 200 வாங்கிட்டு தானே பேசிகிட்டு இருக்க. போப்பா, அப்படி அப்பா நல்லா சொல்ல முடியாதுப்பா. கிளம்பு பண்ணி மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடு. தள்ளி போப்பா, அப்பாவும் கிடையாது, போயா டோப்பா.